திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் என்ன நடந்திருக்கும்? கணிப்புகளை அடுக்கிய முன்னாள் விமான விபத்துக்கு இதுதான் காரணம் என்று புட்டு வைத்திருக்கிறார் ஏவியேஷன் நிபுணர் கேப்டன் ஸ்டீவ். விமான விபத்துகளை ஆய்வு செய்து காரணங்களை கணிக்கும் துறையில் வல்லுநர்கள்தான் இந்த ஸ்டீவ். கோ பைலட் அரை நொடி தவறே அனைத்து உயிர்களையும் பறிக்க காரணம் என்றும் கவனித்து கூறியிருக்கிறாராம். யார் இவர்? விபத்து குறித்து இவர் கூறும் கணிப்பு என்ன? 4 நாட்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் ஏர் இந்தியா போயிங் நிறுவனம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துக்கு காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கருப்பு பெட்டி தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அதில் பதிவானவைகளை வைத்து எந்தெந்த சிஸ்டம் வேலை செய்தது, எந்தெந்த இயந்திரங்கள் கோளாறு நடந்தது என்ற விசாரணை நடந்து வருகிறது. எனினும் விமான விபத்து எதனால் நடந்திருக்கலாம் என்ற கணிப்புகளை முன்னாள் விமானியன் வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஒருவர் 2 என்ஜின்களும் கோளாறாகியிருக்கலாம் என்கிறார்கள். இன்னொருவர் அதிக எரிபொருள் நிரப்பியதை காரணம் என்கிறார். மற்றொருவர் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார். எனினும் பெரும்பாலானோர் மனித தவறே பிரதானம் என்று சொல்லி வருகிறார்கள். இதனை கணிப்புகளையும் இணையத்தில் பரவிய விமான விபத்து வீடியோ வைத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 787 ட்ரீம்லைனர் விமானமானது தாழ்வாக பறந்து விழுந்து தீப்பிழம்பு ஏற்பட்ட வீடியோ காட்சிதான் உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் அருகே வாடகை வீட்டில் குடியிருக்கும் 17 வயது சிறுவன் ஆரியன் என்பவர்தான். விமானம் வீட்டிற்கு அருகிலேயே பறந்து செல்வதை யதோச்சையாக படம் பிடித்திருக்கிறார். இந்த வீடியோ வைத்து அமெரிக்கா கடற்படை முன்னாள் பைலட் மற்றும் விமான நிபுணர் கேப்டன் ஸ்டீவ் ஷூஸ்னர் என்பவரும் தன்னுடைய அனுபவத்தை வைத்து சில காரணங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் 4 காரணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது மின்சக்தி இழப்பு, எரிபொருள் மாசுபாடு, பறவை மோதல் அல்லது பிளாக் கட்டமைப்பு பிழை போன்றவைகளை காரணமாக கணித்துள்ளார். நேரடியாக இயந்திர கோளாறு அல்லது மேலெழும்பும் திறன் இழப்பு காரணமாக இருக்கலாம் என்பது ஸ்டீவ் வெளிப்படுத்தும் காரணமாகும். பறவை எதுவும் மோதவில்லை. அப்படி மோதினால் ஒரு புறம் என்ஜின் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கும். மிச்சமுள்ள ஒரு என்ஜினை வைத்து பத்திரமாக தரையிறங்கி இருக்கலாம். ஆனால் வீடியோவை பார்த்தால் பறவைகள் கூட்டமாக வரவில்லை என்றே தெரிகிறது. விமானம் பவர் லாஸ் பிரச்சனை என்றால் விமானம் கிளம்பும் போதே சிக்கல் வந்திருக்கும். விமானத்தின் என்ஜினில் இருந்து புகையோ தீயோ எரிபொறியோ வந்திருக்கும். அப்படி எதுவுமே அந்த வீடியோவில் தென்படவில்லை. எனவே பவர் லாஸ் ஆகவில்லை. எரிபொருள் மாசுபடிந்தும் வெடிக்கலாம் வாய்ப்பில்லை. என்ஜின் சிதறல் என்று இண்டிகேட்டரில் முன்கூட்டியே காட்ட தந்துவிடும். அதுவும் எதுவும் தெரியவில்லை. மொத்தத்தில் விமான என்ஜின் அதன் சக்தியை இழக்கவில்லை. கியர் ஆஃப் என்ற பைலட் உச்சரித்ததுமே லேண்டிங் கியரை மேல் எழுப்பும். உடனே இரு சக்கரங்களும் உள்ளிழுந்து கொள்ளும். அப்பொழுது 12 டிகிரி கோணத்தில் விமானம் பறக்கும். பிளாக்ஸ் முன்கூட்டியே பின்வாங்கப்பட்டுள்ளது. எனவேதான் இறக்கைகளை மேலே எழுப்ப முடியவில்லை. அவர் முழு வேகத்தில் புஷ் ஆக்கவில்லை. இதனால் விமானத்தில் எடை கூடியிருக்கிறது. லேண்டிங் கியர் அதிக எடையுடன் கீழே தொடங்கி இழுத்துள்ளது. பிளாஸ் மேலெழுப்ப முடியவில்லை. பிளாஸ் மேல் எழுந்திருந்தால் மூக்கு பகுதி சீரான கோணத்தில் வந்திருக்கும். ஆனால் அதிக காற்று, உயரம், கோணம் மாறுபடுதல் போன்ற எந்த சூழலை சமாளிப்பது பைலட்டுக்கு சிரமம். அவசர மின்சக்தி ஆதாரமாக ரோம் ஏர் ட்ரைபன் இயக்கப்பட்டிருப்பதால் மின்சார சக்தி அவசர நிலை ஏற்பட்டிருக்கலாம். இதனால் பைலட் மூக்கை மேலே தூக்க முயன்றிருக்கலாம். விமானம் தரையில் விழுந்துள்ளது. எனவே பிளாக் கட்டமைப்பில் கோளாறு இருக்கலாம்.
இவ்வளவு கணிப்பையும் சோஷியல் மீடியாவில் பரவிய அந்த ஒரே ஒரு வீடியோவை பலமுறை உற்று கவனித்து இந்த கணிப்பை ஸ்டீவ் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனினும் இந்திய சிவில் விமான பொதி நிர்வாகி மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் விசாரணை குழுக்கள் இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்து வருகின்றன. மற்றொரு புறம் கருப்பு பெட்டியிருந்தும் விசாரணை நடந்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.